வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் எல்லோரும் தெரிந்து கொண்டு செய்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். பலவிதமான பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க செய்யலாம், இதை எல்லோரும் செய்யலாம் அப்படின்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி எப்படின்னா, நம் எல்லோரும் தெரிந்து கொண்டு நமது அன்றாட வாழ்வியலில் நாம் செய்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உடற்பயிற்சி. அதாவது என்னன்னா, இதெல்லாம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு. மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ளலாமா என்றால், யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இது மிகவும் உபயோகமான ஒரு பயிற்சி. அதாவது இந்த பயிற்சி என்னன்னு சொல்கிறேன். அதாவது நம்ம இப்போ தண்டால் போடுவோம். தண்டால் இந்த உலகம் ஃபுல்லாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பயிற்சி. அது ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டால், மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சின்னு எல்லோருக்குமே தெரியும். அந்த தண்டால் பயிற்சியிலே நம்மளுடைய பாரம்பரியத்திற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. அது அந்த தண்டாலை விட அதிக பலன் நிறைந்த பயிற்சி தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம செஞ்சு காமிக்கிறத பாருங்கள். அதாவது உங்களுடைய கால் முட்டிகளை வலுப்படுத்தி உங்கள் இடுப்பையும் வலுப்படுத்தி தண்டால் செய்கிறதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ இந்த மூணையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கால் முட்டு ரொம்பவே பலமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா இந்த இடம், இந்த பெல்விக். இதில் நல்ல மொபிலிட்டி இருக்கணும், நல்ல ஃபங்க்ஷன் இருக்கணும். இது இருக்கணுமா, அதற்கு என்ன பண்ணணும்? இந்த பயிற்சியை பண்ணால் போதும். சரி, இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுங்கிறத தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கால் விரலை இப்படி வச்சு இப்படி காலை மடக்கி உக்காந்துக்கணும். தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ அடுத்தது என்ன செய்கிறேன்னு பாருங்கள். என் முட்டி ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா கால் விரலை எப்படி வச்சுருக்கேன், முட்டியை எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கையை நல்லா முன்னாடி நீட்டி இப்படி வைக்கணும். சரியா? இதான் நிலை. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். அப்படியே எந்திரிச்சு முன்னாடி படுக்கிறேன். படுத்துட்டு நல்லா வளைகிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளைங்க. திரும்ப பின்னாடி போயிடுங்க. திரும்ப அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க. அந்த தலையில் படுக்கிறீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளைங்க. பின்னாடி போய் படுங்க. இதை இந்த பக்கம் திரும்பியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கால்களை விரித்து வச்சுருக்கேன். கையை நல்லா முன்னாடி நீட்டி இப்படி படுத்துக்கிட்டேன். அப்படியே சாதாரண எந்திரிச்சு போய் அப்படி படுக்கிறேன். படுத்தாச்சா? திரும்ப பாரு என்ன பண்ணுறேன். கொஞ்சம், அதாவது நீங்கள் போட்டு ரொம்ப வளைக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. லைட்டாக அப்படி வந்துட்டு அங்கே போங்க. வரோம், வளைக்கிறோம், பின்னாடி போகிறோம். இந்த பயிற்சியை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பயிற்சி எளிமை இல்லையான்னு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பயிற்சியோட பலன் என்னங்கிறதையும் நீங்கள் செய்யும் போதே அனுபவிச்சிடலாம். ஆனால் முதலாக செய்யும்போது கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக வலிக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு மேட்டோ இல்லை ஒரு திக்கான ஏதாவது ஒரு மேட்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் செஞ்சால் இந்த இடம் வலிக்காது. ஆனால் புதுசாக செய்யும்போது கட்டாயம் இந்த இடம் வலிக்கும். சரிங்களா? வலிக்குதுன்னு சொல்லி இதை செய்யாமல் இருந்துட வேணாம். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு 6 தடவை செய்யுங்க. அப்புறம் அப்படியே 10ஆக மாற்றுங்க, அப்புறம் 12ஆக மாற்றுங்க, 20ஆக மாற்றுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்களேன். இந்த முட்டி, நம்முடைய இடுப்பு, இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்த வலுப்படுத்தி இதுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி. இது அவசியமாக எல்லோருக்கும் தேவைன்னே சொல்லுவேன். உடற்பயிற்சி செய்கிறீங்களா, இந்த பயிற்சி இல்லாமல் உடற்பயிற்சியை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி தாங்க இது. அதனால் இந்த பயிற்சியை கட்டாயம் உங்களுடைய பயிற்சியில் சேர்த்துக்கோங்க. இந்த பயிற்சி சார்ந்தோ இல்லை இன்னும் வேறு ஏதாவது இந்த உடலை பற்றியோ உணவை பற்றியோ வாழ்வியலை பற்றியோ உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன தொடர்பு கொள்ளலாம். அதற்கான காண்டாக்ட் நம்பர் நம்ம கூகுளில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.